ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கண்மணி அமைதியாக இருக்காமல் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாதான் தன்னை ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைனா வாசுகி சதியாலையும் வருணோட முன்கோபத்தினாலையும் கண்மணி கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் கண்மணி மேலே அவ்வளோ அளவுக்கு வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இது மூலிமா கண்மணி கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலையும் நிரூபிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் இப்பொழுதைக்கு கண்மணி கையில் எந்த ஆதாரமும் எந்த ஒரு லீடும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நிலையில் மூவ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பெரிய சுச்சுவேஷனில் கண்மணி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் அவங்க முயற்சியை விடவே கூடாது அப்படின்ற நிலையில் இருக்காங்க. ஒரு சைடு அந்த சாமியாரை கண்டுபிடிக்கணும், இன்னொரு சைடு அவங்க நம்பிக்கையாக இருந்த அந்த ரவுடி யார் பேர் சொல்லுவான்னு எதிர்பார்த்தாங்க. அந்த சுச்சுவேஷனும் நடக்கலை. ஸோ இப்பொழுதைக்கு கண்மணி நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்லணும். இந்த நிலையில் கண்மணி அதை அதிரடியாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாங்கல்ல, அதுதாங்க சூப்பரான விஷயம். ஸோ இதுக்கு கண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக கணேஷ் இருந்திருக்காரு. எப்பயுமே வருண் எந்த இடத்துலையுமே இருப்பார். இன்றைக்கி வருணே எதிராக இருக்கிறதுனால ஏதோ ஒரு மூலியமாக கடவுள் கண்மணிக்கு நல்லது செஞ்சுருக்காரோ கணேஷ் அப்படின்ற மூலியமாக அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கணேஷ் கண்மணி இவங்க 3 பேரும் ஒரு பெரிய பிளான் போடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த வகையில் நேராக போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ரவுடியை எப்படியாவது மீட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம கண்மணி ஒரு பெரிய மாறுவேஷம், அதாவது நர்ஸ் கெட்டப்பு போடுறாங்க. ஸோ கண்மணியும் சரி, அதே மாதிரி கணேசனும் சேர்ந்து அந்த ரவுடிக்கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படின்ற நிலையில் முடிவு பண்ணி கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கணேஷ் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஏன்னா கண்மணி அவர் ஏற்கனவே பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்மணி உள்ளே பிரச்சனை இதாகும் அப்படின்ற நிலையில் கணேஷ் பேச்சு கொடுக்குறாரு. இங்கே பாரு, இந்த ப்ராஜெக்டை நான் தான் முன்னாடியிலேருந்து எடுத்தேன். நீ நம்ம ஏதாவது மாட்டினோம்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம இதுக்கு சம்மந்தமானவங்க யார் அப்படின்ற நிலையை நீ சொல்கிறப்ப தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சமத்திறமையாக பேச்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில் இவன் உண்மையை சொன்னானா அப்போ தான் கண்மணிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு அப்படின்றதா சொல்லணும். வாசுகியோட ஆட்டத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. வாசுகி நிறையா பண்ணியிருக்காங்க. பூமிகா கொலை விஷயம், பூமிகா குழந்தை விஷயம், இதுக்கெல்லாம் சேர்த்து வாசுகிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.